தினம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கதிர்க்கும் அதுக்கப்புறம் தனத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணம் வந்து நடக்க போகுது. 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா விருப்பமே இல்லாமல் மனமேடையில் உட்காந்துருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நிலா வந்து பார்த்திங்க அப்படின்னா கதிர்கிட்ட வந்துட்டு அழுதுகிட்டே நிற்பாங்க. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலப்பா, எனக்கு வந்து ராதிகா அம்மாவாக வேணாம், எனக்கு தனன் தான் அம்மாவாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்த்திங்கன்னா ராதிகா வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என்னை சனியன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கா, என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கா, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிரமத்தில் சேர்க்கணும் அப்படின்னா ராதிகா சொல்கிறாப்பான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பற்றி ராதிகாவை பற்றி பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கதிர்கிட்ட. உடனே இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா தனத்தோட கல்யாணம் வந்து நடக்க போகுது. அந்த வயசானவர் பார்த்திங்க அப்படின்னா தனத்தோட கழுத்தில் தாலி கட்ட போகிற நேரத்தில் கரெக்டாக வந்து தனம் அவரோட கையை பிடிச்சி எந்திரிச்சிருவாங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, எனக்கு விருப்பமே இல்லை தான் இந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் தனம் பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா யார் சொல்லியுமே அவங்க அப்பா எவ்வளோ திட்டினாலும் பார்த்திங்க அப்படின்னா தனம் வந்து நீ உங்களோட உருட்டன் மிரட்டுக்கெலாம் நான் பயப்பட மாட்டேன், நான் நிலாவோட அம்மாவை தான் இனிமேல் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவாங்க. இன்னும் சரி பார்த்தீங்கன்னா கதிர் வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டு எந்திரிச்சு தனமாவே நிலாக்காக வாழ்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நிலாவோட தாய் மாதிரி இருக்க வேண்டிய நானே வந்து எப்படி வேற ஒரு கல்யாணம் பண்ணுவேன், அது எந்த ஜென்மத்திலேயே ராதிகாவை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், நானும் நிலாவோட அப்பாவே வாழ போகிறேன், நான் தனமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியே சொல்லி தனத்தையே பார்த்திங்க அப்படின்னா கதிர் வந்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதனால 2 பேருமே சந்தோஷமாக இருக்காங்க. இதனால ருக்மணி ஃபேமிலியிலேருந்து அதுக்கப்புறம் தனத்தோட ஆட்டோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாத்தையும் விட நிலா பாப்பா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே அவங்க 2 பேர் கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.